ஊஜின் அவனோட ஸ்டுடியோல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த டேபிள்ல இன்ஹா கிட்ட இருந்த கேமரா பென் இருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஊஜினோட பர்த்டே பார்ட்டில பர்த்டே விஷயம் சொல்றதுக்காக மிஸ் ஹான் ஊஜினை பார்க்க ரகசியமா வந்திருப்பா. அப்படியே கொஞ்சம் நெருக்கமா இருந்திருப்பாங்க. அதே சமயம் இன்ஹானை எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு இருந்ததுனால அவன் தப்பிச்சு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கிற கதவை திறக்க நடந்த எல்லாத்தையும் பாத்துடுறான். இது யாருக்குமே தெரியக்கூடாது, நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு மிஸ் ஹான் இன்ஹானை துரத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஆரம்பத்துல பார்த்தா எல்லாமே நடக்குது. ஆனா இன்ஹான் தான் டீச்சருக்கு கால் பண்ணதான் நினைச்சிருப்போம். ஆனா கார் ஓட்டிட்டு இருந்த மிஸ் ஹான் தான் இன்ஹானுக்கு கால் பண்ணி நீ நினைச்சது எதுவுமே இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் சொல்றத கேளு, ஒரு நிமிஷம் நில்லுன்னு பேசிட்டு இருந்திருப்பா. ஆனா எதுவுமே கேட்காம காங்ஹாக்கு தான் அவன் கால் பண்ணிருப்பான். போன் பேசிட்டே வந்ததுலயும் போன் பேசிட்டே ஓடினதுலயும் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். கார்ல இருந்து இறங்கி வந்து பார்த்தா ஆல்ரெடி அவன் ரத்த வெள்ளத்துல இறந்து போயிட்டான். அப்பதான் அவனோட போன் டிஸ்பிளேல மிஸ் ஹானோட முகம் தெரியுது. கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தேடி பார்த்தா அந்த கேமரா பெண்ணை எடுத்துட்டு எதுவுமே பண்ணாம அவங்க இருந்து கிளம்பிடுறா. இப்படிதான் ஊஜின் கைக்கு அந்த பெண் போயிருக்கு. அதே சமயம் இன்ஹானை புள்ளி பண்ணிட்டு இருந்ததை ஜேஇ பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருந்திருப்பா. ரியான் தான் சரி பசங்க கிட்ட சொல்லி புள்ளி பண்ண வேணா நான் சொல்றேன், நீ அழுகாதன்னு சமாதானப்படுத்திருப்பான். ஆக மொத்தத்துல ஜேஇக்கும் சரி ரியானுக்கும் சரி இன்ஹானோட சாவல சம்மந்தமே இல்ல. பிரசன்ட்ல காங்கா எல்லா எவிடன்ஸையும் எடுத்துட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முக்கியமான ஆட்களான நிறைய பேரை போலீஸ் என்கொயரி பண்றாங்க. ஆனா நாங்க எதுவுமே பண்ணல, அந்த மாதிரிலாம் நாங்க பண்ற ஆளே இல்லைன்னு சொல்லிட ஜேஇ மட்டும்தான் அந்த மாதிரி நடந்திருக்கலாம், அதுக்கு நாங்க தான் பொறுப்பா இருக்கோங்கிற மாதிரி கொஞ்சம் உண்மையை பேசுறா. இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்தா காங்கா மேல எல்லாரும் செம்ம கடுப்புல இருக்காங்க. ஆனா ஜேஇ மட்டும்தான் நாம எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா அவன் ஏன் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்க போறான், உங்களை புள்ளி பண்ண எல்லாரையும் தைரியமா போலீஸ் கிட்ட சொல்லுங்க, அதுக்கான பலனா கண்டிப்பா நாங்க அனுபவிக்கணும்னு அங்க இருக்கிற ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆறுதல் சொல்றா. ஊஜின் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த காங்ஹா என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருந்தது, ஆனா எந்த வீடியோலுமே நீ இல்ல, ஆனா இது எல்லாத்துலயும் நீயும் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா அந்த உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வருவேன்னு மிரட்டிட்டு போக டெரஸ்ல ரியானும் ஜேயும் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நியூயார்க் போகணுமா அவன் கேட்க ஆல்ரெடி டிசைட் பண்ணதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கண்ணாடி போறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அவன் அந்த பக்கம் போக ரியான் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த வீடியோவை ரியானுக்கு அனுப்புனது வேற யாரும் இல்ல, ஜோஷினோட பிரின்சிபல். கண்ணாடி கிட்ட போன ஜேஇ இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே தெரிஞ்சப்பவே என்னால போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்க முடியும், ஆனா என்ன மாதிரியே நீயும் இதையோ ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ற, இந்த வீடியோவை ரியானுக்கு அனுப்பாம எனக்கு மட்டும் அனுப்புனதுக்கு காரணம் அவன் திருப்பி அடிச்சிருவான், நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிதானே, என்ன மாதிரியே நீ ப்ரொடெக்ட் பண்ற விஷயம் ஒருவேளை இந்த வீடியோவை நீ வெளியில விட்டனா உங்க அம்மாவோட பிரின்சிபல் பதவி போயிடும், உங்க அம்மாவை தானே ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு அவ கண்டுபிடிச்சட. விஷயம் தெரிஞ்ச ரியான் நேரா பிரின்சிபல் கிட்ட போய் கேட்கறான். அப்புறம் தான் தெரிய வருது அந்த வீடியோவை அனுப்ப சொன்னதே ரியானோட அம்மா தான். ரியான் அம்மா கிட்ட போய் கேட்டா மறுபடியும் உன்னால பிரெக்னென்ட் ஆயிடக்கூடாது, நீ தான் ஜோஷினோட ஒரே வாரிசு அப்படிங்கிற மாதிரி பையனோட சந்தோஷத்தை பத்தியே யோசிக்காம வாரிசு ஜோஷின் பணம் பதவினே பேசிட்டு இருக்க, எப்படியும் அப்பாவை விட்ட மாதிரி என்னையும் ஒரு நாள் விட்டுடுவீங்கன்னு சொல்ல பலார் நரைஞ்சிடுறா. சரி எனக்கு ஜோஷினோட வாரிசு பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அம்மாவோட பாசத்தெல்லாம் காட்டி மறுபடியும் ரியானா மயக்கிடுறா. ஸ்கூலுக்குள்ள ஹீராவும் ஊஜினும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இந்த மரமண்டைக்கு புரியுது அன்னைக்கு கோவத்துல இருந்தனால மட்டும்தான் ஹீரா ஜேஇயை வெறுத்ததாவும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னதாவும் அவ வளரி இருக்கான்னு சொல்லி என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதே ஜேஇ தான், இனிமேலாவது அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு ஹீரா சொல்ல ஊஜினுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியல. அவன் சைலண்டா உட்காந்துருக்கான். கட் பண்ணா காங்ஹாவை அந்த மார்க்கெட்ல பாக்குறதுக்கு ஜேஇயா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிருக்கா. ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசும்போது போலீஸ் கிட்ட சொல்றதுதான் உன் பிளான்னு எனக்கு தெரியல, ஆனா எல்லாத்துக்குமே நான் தயாராயிட்டேன், இது எல்லாமே நீ பண்ற ரிவெஞ்ச் இல்ல, நாங்க பண்ண வேலைக்கான தண்டனைன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இன்ஹானோட சாவுக்கு ஒரு வகையில நாங்களும் காரணம், இனிமேல் இந்த மாதிரி புல்லிங் எதுவும் நடக்காம பாத்துக்கணும், என்ன மன்னிச்சிரு, ரொம்ப செல்ஃபிஷா இதை பத்தியும் யோசிக்காம ரியானை காப்பாத்தணும்னு மட்டும் நினைச்சிட்டேன். காங்ஹாவும் பதிலுக்கு சாரி சொல்றான். நியூயார்க் போகிறதுக்கு எல்லாமே தயாராயிடுச்சு, சீக்கிரமே நான் நியூயார்க் போயிடுவேன்னு சொல்ல வேற வழியே இல்லையா, அங்க போய் என்ன பண்ணுவேன்னு கேட்டா வழக்கம் போல ஜேயுல் குரூப்போட வாரிசு மாதிரி அங்கேயும் நான் உட்காந்துருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பும் போது உனக்கு ஒரு டைம் கூட என் மேல ஃபீலிங்ஸே வந்தது இல்லையா அப்படின்னு காங்ஹா கேட்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு ஜேஇ சொல்றா. ஆனா நீ பொய் சொல்றேன்னு காங்ஹா சொல்ல எந்த பதிலும் சொல்லாம அவங்க இருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்து ஜேஇ ரொம்ப நாளா ஒரு போட்டோவை திருப்பி கூட பார்க்காம கையிலேயே வச்சுட்டு இருந்திருப்பா. அதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி பாக்குறா. அது வேற எதுவும் இல்ல, அவ பிரெக்னெண்டா இருந்தப்ப எடுத்த ஒரு ஸ்கேன் தான். அதையே பார்த்து மணிக்கணக்கா யோசிச்சுட்டு இருந்தவ ரியானுக்கு கால் பண்ணி இது அவனுக்கும் காட்ட அவன் பயங்கரமா அழுகுறான். ரியான் கிட்ட இருந்து போட்டோ வாங்கினவ அதை தண்ணியில விட்டுடா, எல்லாம் ஏன் தப்பு தானே, எல்லா பழியும் ரியான் தனக்கு தானே போட்டுக்கிட்டு பயங்கரமா அழுகா. இவதான் ஆறுதலா இருக்கா. அடுத்த நாளே இன்ஹானோட கல்லறைக்கு ரெண்டு பேரும் பார்க்க போறாங்க. அங்க போனா எப்பவுமே ஜேஇ இன்ஹான் கிட்ட எப்படி இருக்க என்ன பண்றேன்னு பேசுவா. இந்த டைம் உன்னை பாக்குறதுக்கு ரியானும் வந்திருக்கா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க கிளம்பும் போது நீ கண்டிப்பா காங்ஹா கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல நான் கண்டிப்பா கேட்பேன், ஆனா நீ நியூயார்க் போயேதான் ஆகணுமா, நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு அழுகுறான். நமக்கு 18 வயசு தான் ஆகுது ரியான், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு நினைச்சுக்கோ, கொஞ்சம் வருஷம் நம்ம அப்படி இருக்கலாம், கண்டிப்பா நம்ம சேருவோம், ஒரு வகையில் இன்ஹானோட சாவுக்கு நாமளும் தான் காரணம், அதை நம்ம சரி பண்ணணும், இங்கிருந்து நான் நியூயார்க் போகிற வரைக்கும் என்னால என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்றா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சம்ம ட்விஸ்ட் ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிரின்சிபல் மிஸ் ஹானுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறாங்க. அது வேற எதுவும் இல்ல, ஊஜின் கூட இவ ஸ்டுடியோல ஒன்னா இருந்த வீடியோஸ் தான். ஒரு ஸ்டூடெண்ட் கூட எப்படி நீ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்த, இப்பவே ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடு, இந்த விஷயம் வெளியில வரக்கூடாதுன்னு ஊஜின் பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. அதுவும் ஊஜின்காக தான் சொல்ல இந்த வீடியோவெல்லாம் அனுப்புனதே ஊஜின் தான். ஒரு பக்கம் பிரின்சிபல் ஆபீஸ்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜேஇ நியூயார்க் போகிறது பத்தி 2 பேரும்
கவலையா இருக்காங்க. ஒன்னு ரியான், இன்னொன்னு ஹீரா. ஆனா ஒருத்த மட்டும் குற்ற உணர்ச்சியில இருக்கான். ஏன்னா அவன் தான் நியூயார்க் போகிறதுக்கே காரணம். கரெக்டா அந்த டைம்ல பார்த்து ஹீரா இதெல்லாம் காங்கா நமக்கு கொடுத்துருக்க ரிவெஞ்சுன்னு சொல்ல அவனோட இழப்புக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஜெய் பேசிட்டு இருக்கும்போது ரிவெஞ்சுங்கிற வார்த்தையை கேட்ட ஊஜின் பதட்டப்பட்டு அங்கிருந்து எழுந்திருச்சு போயிடுறான். ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீராவும் வந்து பேச அப்புறம் தான் அவன் நியூயார்க் போகிறதுக்கு தான் காரணம், உண்மையெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல போறதா எல்லாத்தையும் சொல்ல, நீ சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போயிடும்னு பேசிட்டு இருக்கும்போது ரிசைன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப போற மிஸ் ஹான் காரை வேகமா ஓட்டிட்டு வரா. டக்குன்னு பிரேக் அடிச்சு வண்டியில இருந்து இறங்குனவ, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, கண்டிப்பா இது எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஊஜின் அவனோட ஸ்டுடியோல அந்த கேமரா பெண்ணை வச்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ணா ஜெய்ய பார்க்க வந்திருக்கா. எல்லா உண்மையும் மறைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏதோ ஒன்னாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு இன்ஹானுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என் கார் மூலியமா எங்க அப்பாவோட எலெக்ஷன் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிச்சுட்டேன். கார்ல தான் இந்த பெண்ணை நான் பார்த்தேன், இது ஒரு கேமரா பெண்ணுன்னு எனக்கு முதல்ல தெரியாது, ரீசெண்டா தான் தெரிஞ்சது. இதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு ஜெய் கிட்ட கொடுக்க ஜெய் கையில இருந்து அது காங்காக்கும், காங்கா கையில இருந்து போலீஸ்க்கும் அது போகுது. அந்த கார்ல ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிறது மிஸ் ஹானுங்கிறத போலீஸ் பார்த்துட்டு கார் யாரோட பேர்ல இருக்குன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு போலீஸ் கிட்ட சொல்ல அது பிரசிடென்ட்டோட பேர்ல இருக்குன்னு தெரிய வந்த உடனே சீஃப் கிட்ட சொல்லியே ஆகணும்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. கூடவே புள்ளி பண்ண வீடியோ, ட்ரக்ஸ், அது இதுன்னு எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதனால ஸ்கூல்ல மத்த பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிஸ் ஹானையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, டீச்சர்ஸும் தானே. அதனால சேர்மன் ஆன ரியானோட அம்மா பிரின்சிபல்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு அங்கே ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு பிரின்சிபல் சொல்ல, பிரின்சிபல் பொறுப்பேற்றுக்கிறத விட இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, இந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு நானும் டியூஷனுக்கு வர புது பிரின்சிபலும் பேசிக்கிறோம்னு சொல்லிடா. இந்த பிரின்சிபலோட வேலை போயிடுச்சு, இதுக்காக நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன், இன்னொரு குப்பை மாதிரி தூக்கி வீசிட்டீங்களே அப்படின்னு கேட்டா எனக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலை நான் நடத்துறதுக்கு என்ன காரணம்னு நினைச்சேன். என் பையன் மட்டும்தான், அவனோட சேஃப்டிக்காக மட்டும்தான் நானே இந்த ஸ்கூலை நடத்துறேன். என் பையனைவே நீ பத்திரமா பாத்துக்கல, கண்டிப்பா வேற பிரின்சிபல் வரதா போறான்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனா கண்ணாடிக்கு அவங்க அம்மா வேலை போனதுல வருத்தம் இல்ல, சந்தோஷம் தான் படுறான். இதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க அடிமை மாதிரி வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட. அந்த கேமரா பெண்ல தானே ஜெய் பிரெக்னெண்டா இருந்த விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதுவும் வெளியில வந்திருக்கு. அதுக்கு ரியான் தான் காரணம், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பக்கம் மினிமல் டேமேஜ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கன்னு ரியான் அம்மா சொல்லிட்டு போயிட. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல காங்கா கிட்ட ரியான் மன்னிப்பு கேட்கறான். உங்க அண்ணா இறந்ததுக்கு நான் டைரக்டா காரணம் இல்லைனாலும் நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். இன்ஹான் ஜெய் கூட பழகினது எனக்கு பிடிக்கல, அவனை புள்ளி பண்ணதை பார்த்தோம், நான் அதை தடுக்காம இருந்தது ஏன் தப்பு தான். என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்க எங்க அண்ணனோட உயிரே போயிடுச்சு. நீ 1000 வாட்டி 1,00,000 வாட்டி மன்னிப்பு கேட்டா கூட என் அண்ணன் திரும்பி வரப்போறது இல்ல. ஒருவேளை அன்னைக்கு அந்த புல்லிங் நடக்காம இருந்திருந்தா நானும் அவனும் சந்தோஷமா இருந்திருப்போம், அவன் என் கூடவே இருந்திருப்பான். கில்ட்டோடவே வாழ பழகிக்கோ, ஏன்னா உன்னோட மன்னிப்பை நான் ஏத்துக்கவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். காங்கா இப்படி சொன்னனாலயோ என்னவோ என்கொயரியில வாலண்டியரா உள்ள போன ரியான் நானும் ஒரு குற்றவாளின்னு சரண்டர் ஆயிடுறான். ஜெய் வீட்ல உனக்காக நான் யோசிச்சு வச்சிருந்தா பிளான் பண்ண உன் ஃபியூச்சரை நீயே கெடுத்துக்கிட்ட அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்க. எனக்கு பயமா இருந்ததுப்பா, எங்க அம்மாவை மாதிரி என்னையும் துரத்தி விட்டுருவீங்களோன்னு நான் பயந்தேன். நீங்க என்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு 3 வயசு, அப்ப இருந்தே நான் ரொம்ப பயப்படுவேன். ஆனா இப்ப எனக்கு பயம் இல்ல, இனிமேல் நான் பயப்பட போறது இல்லைன்னு தைரியமா சொல்ல, ஒரு விஷயத்த மறந்துடாத, ஒன்ஸ் நான் ஒண்ணு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டேன்னா அதை நான் மறுபடியும் எடுத்துக்க மாட்டேன், அதுவும் குறிப்பா அது ஒரு மனுஷனா இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஜோஷன் குரூப்போட சேர்மன் பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணி நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்களும் ஒரு வகையில காரணம், இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸோட புல்லிங் அது இதுன்னு எதுவுமே ஸ்கூல்ல நடக்காம பாத்துக்க வேண்டியது எங்களோட வேலை. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ இல்லீகலா எடுக்கப்பட்டது, அதுக்கான ஆக்ஷன்ஸையும் நாங்க எடுப்போம்னு பிரஸ் மீட்ல சொல்ல, பஸ்ல டேஹோவும் காங்காவும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்தா பிரச்சனை ஆயிடும் எதுவுமே இல்லல்ல, ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்க. பார்க்ல ஹீராவும் ஜேயும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா கூட நீ கோவக்காரி இல்ல, உன்னை நீயே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ நியூயார்க் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீக்கிரமே என்ன பார்க்க திரும்பி வந்துரு அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் புதுசா ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணா ரியான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஆனா சைக்கிளோட ஜேயி வெளில நின்னுட்டு இருக்கா. பார்த்தா இன்னைக்கு ஸ்கூலை கட் பண்ணிட்டு என் கூட வரியான்னு ரியானுக்கு சைக்கிளோட்ட சொல்லி கொடுக்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காங்கா என்கிட்ட ஒரு டைம் சொன்னா, உனக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு ப்ரொடெக்ட் பண்ணுன்னு. ஆரம்பத்துல இருந்தே அந்த விஷயம் எனக்கு நீ மட்டும் தான், உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்ல, என்னாலையும் நீ இல்லாம இருக்க முடியாது, நீ என் கூடவே இருந்துறேன், என்னை விட்டு போகாத அப்படின்னு ரியான் சொல்ல, நம்ம ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்ம பிரிஞ்சிருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம எப்போ மெச்சூர் ஆகிறோமோ அப்பதான் நம்ம திரும்ப பார்க்கணும். அழுக வேணாம், சிரிச்சுக்கிட்டே நம்ம பிரிஞ்சு போகலாம், அப்பதான் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஒண்ணு சேர முடியும்னு கடைசியா ஒரு ஃபைனல் குட் பை சொல்றா. யோஷின் ஸ்கூலுக்குள்ள புல்லிங் அது இதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. சொல்ல போனா அந்த அல்ல கை புள்ளி பண்றதை விட்டுட்டு மேஜிக் பண்ணி காட்டுறது, எல்லாரு கூடயும் செல்ஃபி எடுத்துக்கிறதுன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்க. ஹீராவும் ஜேயும் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா, என்ன மன்னிச்சிருன்னு காங்கா கிட்ட சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்நாக் கொடுக்க. கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக், ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி காங்கா ஜெய்ய பார்க்க ஓடி போறா. போன வேகத்திலேயே கட்டி பிடிச்சுக்க. அந்த வீடியோ வெளியில வந்தா உன் ஃபியூச்சரே பாதிக்கப்படும் எனக்கு தெரியும், ஆனா என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நீ இப்ப ஊருக்கு போற, எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு, அந்த வீடியோவை வெளியில விட்டதுக்கு உன்னை லவ் பண்ணதுக்குன்னு எல்லாத்துக்குமே மன்னிச்சிருன்னு அழுகுறான். என் சிரிப்பை நீ பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பல்ல, உன் கண்ணுக்கு தெரியலையா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நியூயார்க் போகல காங்கா, என் மனசுக்கு ரொம்ப
பிடிச்ச இடத்துக்கு போய் சந்தோஷமா என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கடைசியா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல, நீ சொன்னது கரெக்ட் தான், அன்னைக்கு நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு எனக்கு மேல ஃபீலிங்ஸ் இருந்ததுங்கிற மாதிரி ஜேயி சொல்ல இந்த ஒரு விஷயம் தான் காங்ஹாக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்து காங்ஹா சந்தோஷமா இருக்கான். சரி நியூயார்க் போகலன்னா ஜேயி இப்ப எங்க போறான்னு பார்த்தா சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு கிராம பகுதிக்கு டாக்ஸில போறா. அங்கிருந்து அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஒரு வீட்டுக்குள்ள போக அங்கே ஒரு லேடி கார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடி வேற யாரும் இல்ல, ஜேயோட அம்மா. ஜேயுல் குரூப்போட வாரிசு, பணம், காசு, அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட சொந்த அம்மா கூட சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ணி ஜேயி போயிருக்க. இப்படியே இந்த டிராமா முடியுது. இது ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு வகையில ஜேயிக்கு இது ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பை.